ஹலோ எவ்ரிவன். நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க சம்பவத்தெல்லாம் கேட்கும்போதே இதெல்லாம் யாரும் பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாது, யாருமே இந்த மாதிரி பண்ணவே மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் இதை நம்பவே மாட்டீங்க. ஆனால் இது முழுக்க முழுக்க நடந்த ஒரு உண்மை. அதுக்குண்டான ஆதாரத்தை நான் இந்த வீடியோட கடைசியில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவத்துடைய ஒவ்வொரு ஸ்டெப்லையும் அதை சொல்லும்போது இப்போலாம் கூட மனுஷங்க இருப்பாங்களா, இப்போலாம் கூட பண்ணுவாங்களான்னு உங்களுக்கே பல இடத்துல ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாக இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு கேஸை தான் நான் இந்த வீடியோவில் கொண்டு வந்திருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசியில் பாருங்கள். ஆந்திரா பிரகாசம் டிஸ்ட்ரிக்டில் சீமக்குர்த்தின்ற ஒரு சின்ன வில்லேஜ் இருக்குது. 2014 அக்டோபர் 6 அங்கே இருக்கக்கூடிய ஒரு மலைப்பகுதிக்கு பின்னாடி ஒரு பெண்ணுடைய பிணம் கிடக்கு. அந்த உடம்புல ஆடை எதுவுமே இல்லை அப்படின்னு அன்னைக்கு காலையில் அந்த பக்கமாக போன ஒருத்தர் பார்த்து போலீஸ்க்கு கண்ட்ரோல் ரூமுக்கு தகவல் சொல்கிறாரு. அதை கேட்டு போலீஸ்காரங்க உடனே அந்த பகுதிக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்க்கும்போது அந்த பெண்ணை நாசம் பண்ணி கொடூரமாக கொன்று போட்டிருக்காங்கன்னு நல்லா தெரியுது. ஏன்னா உடம்புல எங்கே பார்த்தாலும் காயமாக இருக்குது, மூஞ்சி ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஆடைகள் எல்லாமே பக்கத்தில் கிழிஞ்சு போய் கிடக்கு. அதெல்லாம் பார்த்த போலீஸ்காரங்களுக்கு நல்லா புரிஞ்சு போகுது. உடனடியாக அந்த பெண்ணுடைய பாடி மீட்டு அடாசி பண்ண மருத்துவமனைக்கு அனுப்பிச்ச பிறகு அந்த பெண்ணை பற்றி என்கொயரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முதலாவதாக அந்த பெண் யார், அவங்களுடைய சொந்த ஊர் எது அப்படின்னு என்கொயரி பண்ணுறாங்க. ஆரம்ப ஸ்டேஜில் அங்கே இருக்க யாருக்குமே அந்த பெண்ணை பற்றி எதுவும் தெரியல. இருந்தாலும் போலீஸ் விடாமல் அந்த பெண்ணுடைய ஃபோட்டோவை பக்கத்து கிராமத்துக்குலாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்து கிராமத்தில் ஏதாவது மிஸ்ஸிங் கேஸ் ஃபைலாக இருக்கா அப்படின்னு கிடைக்கிற மிஸ்ஸிங் கேஸ் ஃபைல் எல்லாத்தையுமே எடுத்து பார்க்குறாங்க. அப்படி செக் பண்ணும்போது தான் அந்த பெண் பக்கத்து கிராமத்தில் இருக்க நாராயணம்மா அப்படின்ற 35 வயசான ஒரு பெண் அப்படின்னு தெரிய வருது. அந்த பெண்ணுக்கு கணவர் கிடையாது, அவங்களுக்கு கல்யாணமாகி டிவோர்ஸ் ஆயிருச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி என்னுடைய அக்காவை காணா அப்படின்னு அவருடைய தம்பி வயசு 30 ஆகுது அவருக்கு, அவர் போலீஸில் கேஸ் ஒன்று கொடுத்துருக்காரு. அதை வச்சு தான் போலீஸ்காரங்களுக்கு இந்த பெண் யாருன்றதே தெரிய வருது. இப்போ போலீஸ்காரங்க அந்த பாடியை காமிச்சு கன்ஃபார்ம் பண்ண பிறகு அவர்கிட்ட என்கொயரி ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா, இந்த பெண்ணை யார் கொன்றுவா அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறாங்க. ஆனால் அவருக்கு யார் மேலேயும் சந்தேகம் இல்லை. இது மட்டும் இல்லாமல் இறந்து போன நாராயணம்மாவுக்கு ஒரு அக்கா இருக்காங்க. அவங்க பேர் ஜோதி, வயசு 45. அவங்க சிட்டியில் இருக்காங்க. அவங்களையும் கூப்பிட்டு என்கொயரி பண்ணுறாங்க. இந்த மாதிரி இறந்து போயிட்டாங்க, நீங்கள் அவங்கள கடைசியாக எப்போ பார்த்தீங்க, அவங்க கூட யார் தங்கியிருந்தா, அவங்க வேறு யார் கூட பழகிட்டு இருந்தாங்களா, அவங்களுக்கு யார் மேலேயாவது டவுட் இருக்கான்னு எல்லா கொஸ்டினையும் கேட்டு என்கொயரி பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு எதுவும் தெரியல. இதனால் போலீஸ் அவங்களுடைய அடுத்த கட்ட என்கொயரி ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த பெண்ணுக்கு போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு ரிப்போர்ட்டும் வருது. அந்த பெண்ணை 3 அல்லது 4க்கும் மேற்பட்ட ஆண்கள் ஒன்றா சேர்ந்து நாசம் பண்ணி கொண்டிருக்கணும், கழுத்து நெரிச்சு தான் அவங்கள கொண்டிருக்காங்க, அதுதான் அவங்களுடைய இறப்புக்கு காரணம் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. இதை கேட்ட போலீஸ்காரங்க அடுத்த கட்ட என்கொயரி ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஏரியாவில் இதுக்கு முன்னாடி குற்றவாளிகள் யாராவது இருக்காங்களா, தவறு செய்யக்கூடிய ஆட்கள், குற்ற பின்னணி கொண்ட ஆட்கள் இருக்காங்களான்னு அதை பற்றி என்கொயரி பண்ணுறாங்க. ஆனால் அந்த கிராமத்தில் யாரும் கிடையாது. அதுக்கடுத்து இறந்து போன நாராயணம்மா அதுக்கு முந்தின நாள் எங்கே போனாங்க, அவங்க எப்போ கடைசியாக காணாமல் போனாங்க, கடைசியாக யார் பார்த்தது, அவங்க அந்த கிராமத்துக்கு எப்படி போனாங்க, முதல்ல மலைக்கு பின்னாடி எப்படி போனாங்க அப்படின்னு பல்வேறு விதமாக வந்து என்கொயரி பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அதில் அவங்களுக்கு எந்த ஒரு தகவலும் கிடைக்கல. அது மட்டும் இல்லாமல் அது 2014, சிசிடிவியும் ரொம்ப ரொம்ப கம்மி. ரோட்டில் வீட்டிலெல்லாம் சிசிடிவி பொருத்தப்படாத காலகட்டம் அது. அதனால் போலீஸ்காரங்களுக்கு சிசிடிவின்ற அந்த முக்கியமான சோர்ஸ் வந்து இல்லை. வேறு விதமாக தான் அந்த கேஸை கிராக் பண்ணி ஆகணும். என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய டவர் லொக்கேஷனில் பதிவான எல்லா நம்பரையும் எடுத்து என்கொயரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க, செக் பண்ணுறாங்க. அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட நம்பர்கள் அந்த டவரில் பதிவாயிருக்கு. அதை போலீஸ்காரங்க ஒவ்வொன்றா ஃபில்டர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அதே கிராமத்தில் இருக்க நம்பரை தனியாக ஃபில்டர் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து அந்த கிராமத்துக்கு அடிக்கடி வந்துட்டு போனவங்க நம்பரை ஃபில்டர் பண்ணுறாங்க. அதன் பிறகு புதுசாக ஒரு தடவை மட்டும் அந்த கிராமத்துக்குள்ளே வந்துட்டு திரும்ப அந்த கிராமத்துக்குள்ளேயே வராமல் இருக்க நம்பரை ஃபில்டர் பண்ணுறாங்க. அப்படி பார்க்கும்போது அதில் மட்டுமே கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட நம்பர்ஸ் வந்து பதிவாயிருக்கு. அது எல்லாத்துக்குமே ஒன்று விடாமல் எல்லா நம்பருக்குமே போலீஸ்காரங்க பல டீம் வச்சு எல்லா நம்பருக்கும் கால் பண்ணி பார்க்குறாங்க. கால் பண்ணி இந்த டயத்தில் இந்த நேரத்தில் நீங்கள் எங்கே இருந்தீங்க, இங்கே எதுக்காண்டி வந்தீங்க, இந்த ஊருக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பல்வேறு விதமாக கேள்வி கேட்டு ஒவ்வொரு நம்பருக்கும் விடாமல் கால் பண்ணுறாங்க. கொலை நடந்ததாக சொல்லக்கூடிய அதே நேரத்தில் அங்கேருந்த நம்பர் எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணி இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி ஒவ்வொருத்தரையாக கால் பண்ணி என்கொயரி பண்ணிகிட்டு இருக்க அந்த சமயத்தில் சுமார் 250 கிலோமீட்டர் தாண்டி இருக்கக்கூடிய கடப்பால காஜிப்பேட் என்ற ஏரியாவை சேர்ந்த சுமார் 5 நம்பர் வந்து அன்னைக்கு மட்டும் அந்த ஏரியா பக்கம் வந்து போயிருக்கு. அதில் முதல் நம்பருக்கு கால் பண்ணுறாங்க. அதை ஒரு நபர் எடுத்து பேசுகிறாரு. அவர் பேர் வேங்கடமூர்த்தி, வயசு 35. இந்த மாதிரி இந்த டயத்தில் இந்த நேரத்தில் உங்கள் ஃபோன் வந்து இங்கே இருந்திருக்கு, டவர் லொக்கேஷன் இது காட்டுது, நீங்கள் எதுக்காண்டி வந்தீங்க, ஏன் வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், நான் அங்கே வந்து வாசம் தான், ஆனால் நீங்கள் எதுக்காண்டி இதை கேட்குறீங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. இல்லை, நீங்கள் வந்து அதே டயத்தில் இங்கே ஒரு கொலை வந்து நடந்திருக்கு, அதுக்கு உங்களுக்கு சம்மந்தமாக இருப்பான்னு சும்மா என்கொயரி பண்ணுறதுக்காண்டி தான் சும்மா கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க சொல்கிறாங்க. அப்போ வேங்கடமூர்த்தி, ஆமாம் சார், நீங்கள் சொன்ன அதே டயத்தில் நான் அங்கே வந்திருந்தேன், எனக்கு ஒரு சவாரி இருந்துச்சு,
4 பேர்த்த கூட்டிகிட்டு வந்திருந்தேன். அவங்கள ட்ராப் பண்ணிவிட்டு கொஞ்சம் அவங்களுக்கு வேலையெல்லாம் இருந்துச்சு. அந்த வேலையெல்லாம் முடிச்ச பிறகு நான் அவங்கள திரும்ப கூட்டிகிட்டு போயிட்டேன். மற்றபடி எனக்கும் அந்த கொலைக்கும் சம்மந்தம் எதுவும் கிடையாது சார். நான் சும்மா ட்ராவல் மட்டும் தான் போயிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அதை கேட்ட போலீஸ்காரங்களுக்கு டவுட் வருது. ஏன்னா டாடா சுமோல ஒரு 4 ஆட்களை கூட்டிகிட்டு நைட்டே போயிட்டு திரும்ப நைட்டே வந்திருக்காங்க அப்படின்றபோது அவங்க எதுக்காண்டி அங்கே போனாங்க, அங்கே என்ன பண்ணாங்க அப்படின்னு டவுட் வருது. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இதில் இந்த டாடா சுமோ ஓனருக்கும் அதே மாதிரி கூட்டிகிட்டு போன அந்த 4 பேத்துக்கும் சம்மந்தம் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை நம்ம இந்த ஃபோனில் என்கொயரி பண்ணோன்னா அவங்க தப்பிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் என்ன பண்ணுறாங்க, அந்த கால் பண்ண நம்பர் அட்ரஸ் வச்சு டேரெக்டாக மற்ற 4 நம்பருக்குமே கால் பண்ணாமல் டேரெக்டாக இந்த அட்ரஸ் இருக்க வீட்டுக்கு வந்து போகிறாங்க. அங்கே போனால் வேங்கடமூர்த்தி வீட்டில் இருக்கார். அவர்கிட்ட அங்கே வச்சு என்கொயரி பண்ணுறாங்க. இந்த மாதிரி நீங்கள் தான் அன்றைக்கி 4 பேர்த்த கூட்டிகிட்டு போயிருக்கீங்க, அவங்க யார், என்ன, நீங்கள் எதுக்காண்டி போனீங்க, எங்கே போனீங்க அப்படின்னு பக்காவாக என்கொயரி பண்ணுறாங்க. அப்போ வேங்கடமூர்த்தி, இல்லை சார், நான் வந்து அவங்கள கூட்டிகிட்டு போனேன். அங்கே ஒரு பொட்டக்கடை இருந்துச்சு, அங்கே ட்ராப் பண்ண சொன்னாங்க. நான் ட்ராப் பண்ணேன். அதுக்கடுத்து வெயிட் பண்ண சொன்னாங்க. வெயிட் பண்ணேன். கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு அவங்களே திரும்ப வந்தாங்க. அதுக்கடுத்து நான் அவங்கள ஏற்றிட்டு திரும்ப அங்கேருந்து வந்துட்டேன். மற்றபடி அவங்க எங்கே போனாங்க, அவங்க யார் என்னன்ற டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு தெரியாது சார் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போயே போலீஸ்க்கு நல்லா புரிஞ்சு போச்சு. ஏன்னா இவன் அவங்கள எங்கே ட்ராப் பண்ணேன் அப்படின்னு சொன்னானோ, எந்த டயத்தில் ட்ராப் பண்ணேன்னு சொன்னானோ அதே நேரத்தில் தான் அந்த கொலை வந்து நடந்திருக்கு. அப்படின்னா கண்டிப்பாக அந்த 4 பேர் தான் கொலை பண்ணியிருக்கணும் அப்படின்னு போலீஸ் அவங்களுடைய அட்ரஸ் வந்து கேட்குறாங்க. ஆனால் வேங்கடமூர்த்திக்கு எதுவும் தெரியல. ஆனால் அவனுக்கு கால் பண்ணி தான் அவனுடைய வண்டியை வந்து புக் பண்ணியிருக்காங்க, காரை புக் பண்ணியிருக்காங்க. அந்த நம்பர் என்ன அப்படின்னு என்கொயரி பண்ணுறாங்க, செக் பண்ணுறாங்க. பார்க்கும்போது அந்த நம்பர் ஈஸ்வர் ராவ் அப்படின்ற ஒருத்தன் பேரில் வந்து பதிவாயிருக்கு. அவனை பற்றி போலீஸ்காரங்க மேற்கொண்டு என்கொயரி பண்ணும்போது, லோக்கல் போலீஸில் என்கொயரி பண்ணும்போது அந்த ஈஸ்வர் ராவ் ஒரு சின்ன ரவுடி அப்படின்னு தெரிய வருது. அது சின்ன சின்ன பெட்டி கேஸில் அவன் மேலே இருக்குன்னு தெரிய வருது. உடனே என்ன பண்ணுறாங்க, லோக்கல் போலீஸ் உதவியோட ஈஸ்வர் ராவ் எங்கே இருப்பான் அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி அவனுடைய கால் லொக்கேஷனை ட்ரேஸ் பண்ணி டேரெக்டாக போலீஸ்காரங்க ஒரு லாட்ஜுக்கு போகிறாங்க. அங்கே ஈஸ்வர் ராவ் இருக்கா. அது மட்டும் இல்லாமல் அவங்க கூட இன்னும் 3 பேர் இருக்காங்க. மொத்தம் 4 பேர்த்தையுமே போலீஸ்காரங்க கைது பண்ணுறாங்க. அங்கேயே உடனே அவங்கள ஸ்டேஷன் அழைச்சிட்டு போயிட்டு அவங்க ஸ்டேயில் என்கொயரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஈஸ்வர் ராவை தவிர்த்து மிச்சம் இருக்க 3 பேத்துக்குமே எதுவுமே தெரியல. ஆனால் ஈஸ்வராவுக்கு உண்மையெல்லாம் தெரியும். அவன் வாய் திறந்து உண்மையை சொல்கிறான். அதை கேட்ட போலீஸ்காரங்களுக்கு அவன் உண்மை சொல்கிறானா பொய் சொல்கிறானா அப்படின்னு ஒன்றும் புரியல. அது மட்டும் இல்லாமல் ஆரம்பத்தில் அவங்க அதை நம்பலை. இருந்தாலும் ஈஸ்வராவுடைய ஃபோன் எடுத்து செக் பண்ணுறாங்க. அப்படி பார்க்கும்போது அதில் அவன் ஒரு குறிப்பிட்ட நம்பருக்கு அதிக முறை கால் பண்ணி பேசியிருக்கான். அந்த நம்பர் வேறு யாரதும் கிடையாது. இறந்து போன நாராயணம்மாவுடைய அக்கா ஜோதி, அவங்களுடைய மூத்த மகள், வயசு 24, பேர் காயத்ரி. அவங்களுக்கு தான் அவன் அடிக்கடி கால் பண்ணி பேசியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவங்கள தான் கை காட்டுறான். ஏன் எதுக்குன்னு கேட்டால் எனக்குன்னு தெரியாது, அந்த பொண்ணு கொலை பண்ண சொன்னால் நான் பண்ணேன், அதை மட்டும் தான் எனக்கு தெரியும் அப்படின்னு அவன் சொல்கிறான். இதை கேட்ட போலீஸ்காரங்க நேரடியாக காயத்ரியோடைய வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே அவங்கள கைது பண்ணி என்கொயரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி என்கொயரி பண்ணும்போது அவங்க சொன்ன உண்மையை கேட்டு போலீஸ்காரங்களே ஆடி போகிறாங்க. சொல்லப்போனால் இந்த காயத்ரி மட்டும் இல்லை, அவங்க அம்மா ஜோதி, அதே மாதிரி காயத்ரியுடைய தம்பி 19 வயசான ஒரு பையன் ஒருத்தர் இருக்கான், இளைஞன் ஒருத்தர் இருக்கான். அவங்க 3 பேரும் தான் ஒன்றா சேர்ந்து இந்த மாஸ்டர் பிளானை போட்டது அப்படின்னு தெரிய வருது. இது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவத்தில் இறந்து போன நாராயணனுடைய அக்கா ஜோதி இருக்காங்க இல்லையா, ஒரு அக்கா தன் தங்கச்சிக்கு எதை பண்ணக்கூடாதோ, ஒரு தங்கச்சியை எந்த ஒரு குளத்தில் பார்க்கக்கூடாதோ, எதை இன்னொருத்தங்களை செய்ய விடக்கூடாதோ, பண்ண விடக்கூடாதோ அதெல்லாம் பண்ண வச்சு இந்த ஒட்டுமொத்த குடும்பமும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனால் தன் கணவன் சாவுக்கு இந்த ஒட்டுமொத்த குடும்பமும் ஒன்றா சேர்ந்து அதுக்கு காரணமான நாராயணம்மாவை பழி வாங்கியிருக்காங்க. இந்த ஒட்டுமொத்த சம்பவமும் எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்த்தோன்னா, ஜோதி அவங்க கணவர் சுப்பாராவ், இவங்களுக்கு மொத்தம் 2 பிள்ளைங்க, காயத்ரி, அதுக்கடுத்து இன்னொரு பையன் ஒருத்தர் இருக்கான். இது மட்டும் இல்லாமல் ஜோதியுடைய தங்கச்சி அவங்க நாராயணம்மா. ஜோதிக்கு வயசு 35 இருக்கும்போது அவங்க தங்கச்சிக்கு வயசு 25, கிட்டத்தட்ட 10 வருஷம் கேப் வந்துருக்கு. அவங்களுக்கு அவங்களுடைய 24 வயசில் ஒரு ஆள் கூட வந்து கல்யாணம் ஆகுது. ஆனால் அவர் ஒரு குடிகாரர். அது மட்டும் இல்லாமல் நிறையா போதைப் பொருள் பழக்கத்துக்கு உட்பட்டவர். அவர் குடிச்சிட்டு ஒரு ஆக்சிடெண்ட்டில் கல்யாணம் ஆகிட்டு வெறும் 2 வருஷத்தில் இறந்து போயிட்டார். அது மட்டும் இல்லாமல் நாராயணம்மாவுக்கு அப்போது குழந்தையும் கிடையாது. அவங்க திக்கு இல்லாமல் தசை இல்லாமல் தனியாக வந்து நிற்கிறாங்க. நாராயணம்மா, ஜோதி, அவங்க தம்பி, இவங்க 3 பேத்துக்குமே அம்மா அப்பா கிடையாது. அவங்களாம் எப்போவோ இறந்து போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நாராயணம்மாவுக்கு பார்த்து கல்யாணம் முடிச்சு வச்சதே அவங்க அக்கா ஜோதியும் அவங்க கணவர் இந்த சுப்பாராவும் தான். இப்போ நாராயணம்மா தன் கணவனை இழந்து ஒரு விதவியாக தனியால் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்க ஏதோ சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்துட்டு தான் வாழ்க்கையை ஓட்டிகிட்ருக்காங்க. ஆனால் அவங்க ஒரு கன்னிங்கான ஆள், தந்திரமான ஆள். தனக்கு வேண்டியதை எப்படி சாதிக்கணும், எப்படி அடையணுன்றது நாராயணம்மாவுக்கு நல்லா தெரியும். அவங்க இப்போ என்ன பண்ணுறாங்க, தன் அக்காவுடைய கணவரான
சுபாராவ் மேலே ஆசைப்படுறாங்க. உண்மையிலேயே நாராயணம்மா தன் கணவனை இழந்த பிறகு ஜோதி தன் தங்கச்சி மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்காங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, அடிக்கடி அவங்கள தன் வீட்டுக்கு வர வச்சு அவங்கள பார்த்துக்கிறது, சாப்பாடு கொடுக்குறது, கையில் செலவுக்கு பணம் கொடுக்குறது, அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டுக்கும் தன் கணவர் கூட அடிக்கடி ஒன்றா போகிறது, தன் பிள்ளைங்களோட ஒன்றா போகிறது அப்படின்னு ரொம்ப க்ளோஸாக வந்து பழகிட்டு இருக்காங்க. ஆனால் நாராயணம்மா அது எல்லாத்தையுமே தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு அங்கே வந்துட்டு போகிற தன்னுடைய மாமாவான சுபாராவை வளைச்சி போட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாராயணம்மா பார்க்க அழகாக இருப்பாங்க. இன்னொரு பக்கம் சுபாராவும் நிறைய பணம் வச்சுருக்காரு. அவருக்கு பொலிட்டிக்கலில் கூட கொஞ்சம் டச் இருக்குது. வசதியான வாழ்க்கை வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட சுபாராவை தன் வலையில் வீழ்த்துறாங்க. அவரும் அதுக்கு மயங்கி தன்னுடைய குழந்தைகள் கூட தன் மனைவிக்கே தெரியாமல் அவங்க கூட ஒன்றா உறவு வச்சுக்க ஆரம்பிக்கிறாரு. இப்படி அவங்க 2 பேரும் வருஷ கணக்கில் தங்களுக்கு இடைப்பட்ட அந்த தகாத உறவை வந்து கண்டினியூ பண்ணிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் நாராயணம்மாவும் தான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்காமல் சுபாராவை ஃபுல்லாக வளைச்சி போட்டாங்க. தனக்கு என்னெல்லாம் வேணுமோ என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையுமே அவர்கிட்ட இருந்து பிடிங்க ஆரம்பிக்கிறாங்க. சுபாராவும் தன் மனைவிக்கு தெரியாமல் தன் பிள்ளைங்களுக்கு தெரியாமல் அது எல்லாத்தையுமே பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் என்னதான் இந்த மாதிரியான ரகசியமான உறவை ரகசியமாக வச்சுருந்தாலும் அந்த ரகசியம் கண்டிப்பாக வெளிவந்துடும். அதே மாதிரி தான் ஒரு நாள் ஜோதிக்கு தன் தங்கச்சிக்கும் தன் கணவனுக்கும் இடைப்பட்ட அந்த தவறான உறவை பற்றி தெரிய வருது. அவங்க உடனே தன் கணவன் கூடயும் சரி தங்கச்சி கூடயும் சரி சண்டை போடுறாங்க. தன் தங்கச்சி அன்னையிலேருந்து தன் வீட்டுக்கு வரவிடாமல் அவங்க பார்த்துக்கிறாங்க. அதே மாதிரி தன் கணவனையும் அந்த வீட்டுக்கு போக விடாமல் அவங்க பார்த்துக்கிறாங்க. ஆனால் என்னதான் அந்த மாதிரி கட்டி போட்டு வச்சாலும் அவங்க 2 பேரும் கட்டுப்படலை. எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அப்பெல்லாம் சுபாராவை தன் வீட்டுக்கு வர வச்சு நாராயணம்மா ஒன்றா உறவு வச்சுட்டு இருக்காங்க. இப்படி நாட்கள் போது இன்னொரு பக்கம் ஜோதியும் தன் தங்கச்சி இந்த மாதிரி பண்ணுறாளே தன் வாழ்க்கை நாசமாக்குறாளேன்னு மனசுடைஞ்சு போகிறாங்க. ஆனால் கூட இவங்க 2 பேரும் கட்டுப்படலை. இவங்களுடைய தவறான உறவு சுமார் 6 வருஷத்துக்கு மேலே நீடிக்குது. அப்படி இருக்கும்போது தான் கடந்த 2014 ஆகஸ்ட்டில் பார்த்தோம்னா நாராயணம்மா சுபாராவை கால் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வாங்கன்னு வழக்கம் போல் கூப்பிடுறாங்க. சுபாராவும் வீட்டுக்கு போகிறாரு. அங்கே அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாராயணம்மாவுக்கு இருக்க ஒரு கெட்ட பழக்கம், இந்த சுபாராவை வளைச்சி போட அவங்க யூஸ் பண்ணுற ஒரு மெத்தட் என்னென்னா அவருக்கு நிறைய ஊற்றி கொடுப்பாங்க. அந்த வீட்டில் குடித்தா திட்டுவாங்க, அவங்க மனைவி வந்து திட்டுவாங்க, கத்துவாங்க. ஆனால் நாராயணம்மா அப்படி கிடையாது. சுபாராவுக்கு நிறைய ஊற்றி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு தேவையானதை விருப்பமானதை சமைச்சும் போடுவாங்க. அதே மாதிரி தான் அன்றைக்கும் சுபாராவுக்கு நல்லா சமைச்சு போடுறாங்க. நிறையா தண்ணியும் ஊற்றி கொடுக்குறாங்க. சுபாராவ் நிறையா குடிக்கிறாரு, ஃபுல் போதையாகிறாரு. அப்படிப்பட்ட ஒரு நைட்டு வீட்டுக்கு போகிறேன்னு கிளம்புறாரு. அவரை பார்க்கும்போது வண்டி ஓட்ட முடியாதுன்னு நல்லா தெரியுது. ஆனாலும் நாராயணம்மா அவரை தடுக்காமல் சரி போயிட்டு வாங்கன்னு அவரை அனுப்பிக்கிறாங்க. இப்போ சுபாராவ் அந்த வண்டி எடுத்துகிட்டு திரும்ப தான் வீட்டுக்கு போகும்போது போகிற வழியில் வண்டியில் அடிபட்டு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டு அந்த ஸ்பாட்டில் இறந்து போகிறாரு. இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சு சுபாராவுடைய மகன், மகள், மனைவி இவங்க 3 பேரும் ஆடி போகிறாங்க. அப்போயே பார்த்தோன்னா சுபாராவுடைய மகளுக்கு 24 வயசு கிட்ட ஆச்சு. அவங்க மகனுக்கு 19 வயசு. இவங்க எல்லாருமே பெரிய பிள்ளைங்களாக இருக்காங்க. அவங்க தப்பாவை இழந்து தவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக அவங்க அப்பா இறந்து போய் ஒரு வாரத்தில் அவங்களுக்கு இன்னொரு பெரிய குண்டு விழுகுது. சுபாராவ் நிறைய பணம் சம்பாதிச்சு சொத்து வச்சுருந்தாரு. 2 வீடு இருந்துச்சு, நிறைய இடம் இருந்துச்சு, பேங்க்கில் பணம், நகை அப்படின்னு ஏகப்பட்டது இருந்துச்சு. ஆனால் சுபாராவ் இறந்து போய் ஒரு 1 வீக்கில் அவங்களுக்கு ஒரு உண்மை தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட பணம், நகை எல்லாத்தையுமே அவங்கக்கிட்ட கொடுத்துருக்காரு அப்படின்னு தெரிய வருது. கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தன் மனைவிக்கும் தன் குடும்பத்துக்கும் விட்டு போன சொத்தை விட நாராயணம்மாவுக்கு விட்டு போன சொத்து ரொம்ப ரொம்ப அதிகம். சொல்லப்போனால் 3/4 சொத்து நாராயணம்மா பேர் மேலே இருக்குது. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், நாராயணம்மா ஒரு தந்திரமான பொண்ணுன்னு. அவங்க சுபாராவை வளைச்சி போட்டு எப்பெல்லாம் எப்படி இருக்கணும், எப்படி பேசணும், என்ன பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சு அவரை தன் வலையில் விழ வச்சு அவருக்கு தேவையான எல்லாத்தையும் பண்ணி அவர்கிட்ட இருந்து நிறையா சொத்தையும் காசு, பணம், நகை எல்லாத்தையுமே அவர் மயக்கி வாங்கிட்டாங்க. அது எல்லாத்தையுமே தெளிவாக இவங்க வச்சுக்கிட்டாங்க. இப்போ இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு ஜோதி, காயத்ரி, அவங்க பையன் 3 பேரும் கொதிச்சு போகிறாங்க. ஏன்னா அநியாயமாக தப்பா ஏமாற்றி சொத்தெல்லாம் வாங்கிட்டா. அது மட்டும் இல்லாமல் அப்பாவுடைய சாவுக்கும் முக்கியமான காரணமே அவள் தான். அப்பாவும் இப்போது உயிரோடு கிடையாது. அவர் இனிமேல் சம்பாதிக்க போகிறதும் கிடையாது. அவங்க ரோட்டுக்கு போயிட்டாங்க. சொல்லப்போனால் கிட்டத்தட்ட ரோட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ இதெல்லாமே தெரிஞ்ச பிறகு ஜோதி, காயத்ரி, அதே மாதிரி அந்த பையன் 3 பேரும் ஆடி போகிறாங்க. அவங்களுக்குள்ள கோவம் பல மடங்கு அதிகமாகுது. ஆனால் கூட பொறுமையாக அந்த கோவத்தெல்லாம் தள்ளி வச்சுட்டு நாராயணம்மாவை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அந்த சொத்து, பணம், நகை எல்லாத்தையுமே திரும்ப தான் பேருக்கு எங்கள்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் நாராயணம்மா ரொம்ப திமிரா என்னால் அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு திமிரா சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அவங்க சுத்தமாக கண்டுக்கவே இல்லை. அவங்க எவ்வளோ பேசினாலும் கேட்டு பார்த்தாலும் நாராயணம்மா மனசு மாறவே இல்லை. அதனால் இவங்க 3 பேத்துக்குமே கோவம் வருது. சொல்லப்போனால் அவங்களுக்குள்ள வெறி அதிகமாகுது. ஒரு பக்கம் அப்பா சம்பாதிச்ச சொத்து எல்லாத்தையுமே அவள் பிடுங்கிட்டா அப்படின்னு, இன்னொரு பக்கம் அப்பாவுடைய சாவுக்கு காரணம் அவங்க தான் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்களுடைய அப்பாவும் கிடையாது, வீட்டில் சம்பாதிக்கக்கூடிய ஆளும் யாரும் கிடையாது. அவங்க
வருமானம் இல்லாமல் நடு ரோட்டில் இருக்காங்க. சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்பேற்பட்ட நிலைமைக்கு காரணம் தான் தங்கச்சி தான் இந்த நாராயண மாதா அப்படின்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க. அதுலேயும் குறிப்பாக காயத்ரி சுப்பாராவுடைய மகள். தப்பா மேலே அதிகமாக பாசம் வச்சுருந்தாங்க. இப்போது தப்பாவை இழந்துட்டு சொத்தெல்லாம் இழந்துட்டு நடு ரோட்டில் நிற்கும்போது தான் சித்தியை எப்படியாவது பழி வாங்கி ஆகணும் அப்படின்னு அவங்களுக்குள்ள அளவுக்கு அதிகமான வெறி உண்டாகுது. தான் அம்மா கூட சேர்ந்து அவங்க ஒரு பிளான் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச ஆட்கள் மூலமாக கடப்பால காஜிப்பேட்டைன்ற ஏரியாவில் இருக்கக்கூடிய ஈஸ்வர் ராவ் அப்படின்ற ஒருத்தனுடைய நம்பர் கிடைக்குது. அந்த நம்பருக்கு இந்த காயத்ரி கால் பண்ணி பேசுகிறாங்க. அவங்க தன்னை ஒரு எஸ்ஐயாக அறிமுகப்படுத்திக்கிட்டு அவங்ககிட்ட சும்மா கேஷுவலாக பேசுகிற மாதிரி பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவனுக்கும் ஆரம்பத்தில் எதுவும் புரியலை, இவங்க எதுக்காண்டி தனக்கு கால் பண்ணி பேசுகிறாங்கன்னு அவனும் தயங்குறான். ஆனால் போக போக காயத்ரி வேணுனே அவன் கூட நட்பை உண்டாக்கிக்கணும், அவனை தான் வலையில் வீழ்த்தணும் அப்படின்னு இன்டென்ஷனோட அவன் கூட பேச ஆரம்பித்து அவனையும் பேச வச்சு அவன் கூட ஒரு நட்புக்கு வர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அவன் கூட போக போக நெருக்கமாகறாங்க. ஈஸ்வர்ராவும் காயத்ரியுடைய அழகில் மயங்குறான். இப்போ அவங்க 2 பேருமே நல்லா க்ளோஸ் ஆகுறாங்க. அதில் குறிப்பாக காயத்ரி ரொம்ப அந்யூன்யமாக அந்தரங்கமாக அவங்க கூட சேட் பண்ணிக்கிறாங்க. வீடியோ கால் எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஈஸ்வராவும் காயத்ரியை முழுசாக நம்பிடுறான். அவங்க என்ன பண்ணாலும் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்துடுறான். இப்போது காயத்ரி தான் இன்டென்ஷனை நிறைவேற்றுற டைம் வந்துருச்சு அப்படின்னு அதை நிறைவேற்ற முடிவு பண்ணுறாங்க. சரியா அவங்க அப்பா இறந்து போய் 2 மாதம் கழிச்சு அந்த 2 மாதத்துக்குள்ளேயே அவனை ஈஸ்வராவை தன் வழி கொண்டு வந்துட்டாங்க. இப்போ சரியா 2014 அக்டோபரில் காயத்ரி ஈஸ்வராவை கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு லேடி எனக்கு காசு கொடுக்க வேண்டியது இருக்குது, ஆனால் அவங்க காசு கொடுக்காம ஏமாத்துறாங்க, அவங்கக்கிட்டேருந்து கொஞ்சம் காசு வாங்கணும், மிரட்டி காசு வாங்கணும், அதனால் நீ உன்னுடைய 4 ஆட்களை கொஞ்சம் அடியாட்களை கூப்பிட்டுக்கோ, கொஞ்சம் பேர்த்த கூப்பிட்டுக்கோ, அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு டேரெக்டாக இங்கே வா, நான் சொல்கிற இடத்துக்கு வா, அங்கே வச்சு நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு ஈஸ்வரா கிட்ட சொல்கிறாங்க. ஈஸ்வராவும் அதுக்கு சரின்னு சொல்கிறான். இன்னொரு பக்கம் இந்த காயத்ரி, ஜோதி, அதே மாதிரி அவங்க பையன் 3 பேர் என்ன பண்ணுறாங்க, தனியாக இன்னொரு பிளான் பண்ணுறாங்க. அந்த பிளான் படி திரும்ப நாராயணம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது, கொஞ்சம் வீட்டுக்கு அப்படின்னு நாராயணம்மாவை தன் வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. நாராயணம்மாவும் த அக்காவை நம்பி டைரெக்டாக அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போன பிறகு காயத்ரி அவங்களுக்கு டீ போட்டு கொடுக்குறாங்க. அந்த டீயில் அவங்களுக்கு தெரியாமல் தூக்க மாத்திரையை கலந்து நல்லா சுகர்லாம் அதிகமாக போட்டு தெரியாதபடி நாராயணம்மா கொடுத்துட்றாங்க. நாராயணம்மா அது தெரியாமல் பேச தான் கூப்பிட்டாங்கன்னு நினச்சிட்டு அந்த டீயை போன உடனே டீ போட்டு கொடுக்க உடனே அதை வாங்கி குடித்த உடனே ஃபுல்லாக மயக்கமாயிடுறாங்க. மயங்கின நாராயணம்மாவை அவங்க காரில் வச்சு ஏற்றிட்டு அங்கே ஒரு பெரிய மலை இருக்குது, அந்த மலைக்கு பின்னாடி ஆட்கள் மட்டும் எதுவுமே இருக்காது, அங்கே போகிறாங்க அந்த கார்லேயே. அதே மாதிரி இன்னொரு பக்கம் காயத்ரி ஈஸ்வராவை கால் பண்ணி அங்கே வர சொல்லியிருக்காங்க இல்லையா, அவனும் அந்த சிட்டிக்கு வந்துடுறான். ஆனால் அந்த கிராமத்துக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி காயத்ரி ஈஸ்வரா கிட்ட போகிறாங்க. அங்கே சிட்டியில் அவங்கள ஒரு ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு நல்லா சரக்கு வாங்கி கொடுக்குறாங்க. அங்கே ஈஸ்வரா அவங்க கூட வந்திருக்க இன்னும் 3 பேர், அவங்க எல்லாத்துக்கும் சரக்கு வாங்கி கொடுத்து நல்லா ஃபுல்லாக போதையாக்கின பிறகு அவங்க என்ன பண்ணுறாங்க, திரும்ப காரில் வர சொல்கிறாங்க. நான் ஒரு குறிப்பிட்ட இடம் சொல்கிறேன், அங்கே வான்னு சொல்லிட்டு காயத்ரி முன்னாடி அங்கே போயிடுறாங்க. அதுக்கடுத்து ஈஸ்வராவையும் அவங்க ஆட்களையுமே டாடா சுமோவில் அங்கே வர வச்சிடுறாங்க. இப்போது ஈவினிங் டயத்தில் இவங்க எல்லாருமே காயத்ரி சொன்ன அந்த இடத்துக்கு போகிறாங்க. ஈஸ்வராவும் ஆட்களுக்கும் எல்லாத்துக்குமே அந்த மலைக்கு பின்னாடி போகிற வரைக்கும் அங்கே ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்கள கொலை பண்ண போகிறோன்னு சத்தியமாக தெரியாது. ஒரு பொண்ணை மிரட்ட போகிறோன்னு மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும், கொலை பண்ண போகிறோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி இந்த காயத்ரி, ஜோதி அவங்க ஃபேமிலியுடைய பிளானும் எதுவுமே தெரியாது. ஆனால் அங்கே போன உடனே காயத்ரி, ஜோதி அவங்க 2 பேரும் நேராக ஈஸ்வரா கிட்ட போயிட்டு அவங்க கையில் சுமார் 1 லட்சம் பணத்தை கொடுத்து, ஒன்றா நாங்கள் இங்கே கூப்பிட்டது அந்த பொண்ணை மிரட்ட கிடையாது, காருக்குள்ள ஒரு பொண்ணு வாங்கியிருக்கா, அந்த பொண்ணை நீங்கள் 4 பேரும் ஒன்றா சேர்ந்து நாசம் பண்ணணும், நாசம் பண்ணி முடித்த பிறகு நீங்கள் அவளை கொலை பண்ணணும், அதை நாங்கள்லாம் எங்கள் கண்ணால் பார்த்து ரசிக்கணும், வேறு எதுவும் நீ கேள்வி கேட்காத, இந்த பணத்தை வாங்கிட்டு அதை நீ பண்ணிவிட்டு இங்கேருந்து நீ கிளம்பி போயிடுன்னு காயத்ரி சொல்கிறாங்க. ஈஸ்வராவும் அதெல்லாம் கேட்டுட்டு நல்லா குடிச்சிருக்கான், போதையில் இருக்கா, அது மட்டும் இல்லாமல் கையில் இப்போ நிறையா பணம் கூட இருக்குது, அதனால் அவங்க சொல்கிறதுக்கு சரின்னு சொல்லிட்டு அதை பண்ண சரின்னு ஒத்துக்கிறான். இப்போது ஈஸ்வரா அவங்க கூட வந்திருக்க 3 பேர் என்ன பண்ணுறாங்க, 4 பேரும் நேராக அங்கே இருக்கக்கூடிய இன்னொரு கார்கிட்ட போகிறாங்க. காருக்குள்ளே இருக்க நாராயணம்மா மயங்கியிருக்காங்க, அவங்கள தூக்கி பக்கத்தில் இருக்க வயக்காட்டு மேலே அப்படி போடுறாங்க. அது ஒரு திறந்த வெளி. அங்கே வச்சு அந்த 4 பேரும் நாராயணம்மாவை மாறி மாறி நாசம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நாசம் பண்ணுறத ஜோதியுடைய மகள் காயத்ரி, அவங்க பையன் 3 பேருமே பார்த்து ரசிச்சிட்ருக்காங்க. என்னதான் ஒரு நபர் துரோகம் பண்ணியிருந்தாலுமே ஒரு பெண் இன்னொரு பெண்ணை அந்த மாதிரி பண்ணுங்க, அதுவும் 4 பேர்த்த வச்சு அந்த மாதிரி பண்ணுங்க, நாசம் பண்ணுங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. ஈவரக்கம் இருந்தால் சொல்ல மாட்டாங்க, மனுஷனாக இருந்தால் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் ஜோதி தான் தங்கச்சியை, அதே மாதிரி காயத்ரி தான் சித்தியை அந்த மாதிரி பண்ண சொல்லி அதெல்லாம் பார்த்து
ரசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அது எல்லாத்தையுமே ஜோதியுடைய 19 வயசான பையனும் அங்கே தான் இருக்கான். அதை எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்கான். அவங்க 4 பேரும் இந்த நாராயணம்மாவை அவங்க மயக்க நிலையில் இருக்கும்போதே நாசம் பண்ணி எல்லாம் முடிச்ச பிறகு கழுத்து வச்சு கொலை பண்ணிட்டு அங்கேயே போட்டு போயிடுறாங்க. உடம்புல ஆடை எதுவுமே இல்லாமல் அப்படியே போட்டு போகிறாங்க. அது எல்லாத்தையும் பார்த்து காயத்ரி, ஜோதி, அவங்க பையன் எல்லாருமே ரசிக்கிறாங்க. நான் சொல்கிறது எல்லாத்தையுமே கேட்கும்போது உங்களுக்கே பல கேள்விகளும் நம்ப முடியாமல் போகலாம். அவங்க 3 பேரும் கோவத்தில் இருக்காங்க, பழிவாங்க நினைக்கிறாங்க. அவங்க 3 பேரும் தான் இந்த பொண்ணுக்கு மயக்க மருந்து கொடுத்துட்டாங்க, அதுவும் மலைக்கு பின்னாடி தூக்கிட்டு வந்துட்டாங்க இல்லையா? அப்படின்னா அவங்களே அந்த பொண்ணை கொன்று போட்டிருக்கலாமே. அதெல்லாம் விட்டுட்டு எதுக்காண்டி காயத்ரி, அதுவும் கல்யாணமாகாத ஒரு இளம்பெண், எதுக்காண்டி இன்னொருத்தங்கிட்ட பேசி, ஊர் பேர் தெரியாத ஒரு ரவுடிக்கிட்ட பேசி அவனை மயக்கி வர வச்சு அவங்க மூலமாக அந்த பொண்ணை நாசம் பண்ண வச்சு கொலை பண்ணணும்? அதெல்லாம் யாராவது ஒரு பொண்ணை அந்த மாதிரி நாசம் பண்ணும்போது எந்த ஒரு அம்மா மகளாவது அந்த மாதிரி பார்ப்பாங்களா? உனக்கே நியாயமாக இருக்கா? ஏன் இந்த மாதிரி பொய் சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இது எல்லாமே நடந்த உண்மையிலேயே அவங்க இந்த கோரமான விஷயத்த பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த கேஸை என்கொயரி பண்ண இன்ஸ்பெக்டர் வெங்கடேஸ்வர ராவ் ஒருத்தர் இருக்காரு. அவர் இதை வாக்கு மூலமாக ஒரு இன்டர்வியூவில் வாக்கு மூலமாக அவரே கொடுத்துருக்காரு. இப்போ அவர் டிஎஸ்பியாக இருக்காரு. அவர் இந்த கேஸை என்கொயரி பண்ணும்போது அம்மா மகள் 2 பேர்த்தையுமே கேள்வி கேட்கும்போது அவங்க 2 பேருமே இந்த உண்மையை தன் வாயால் ஒத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. நாங்கள் நினச்சா அவங்கள கொண்டிருக்கலாம், ஆனால் எங்களுக்கு இந்த மாதிரி நார்மலாக அவளை கொலை பண்ண விருப்பம் இல்லை. எங்கள் அப்பாவை எதை காட்டியவ மயக்கினாலோ, எதை காட்டியவ சொத்து பணமெல்லாம் எழுதி வாங்கினாலோ அதை வச்சு அவளை பழி வாங்க நினச்சோம். அதனால தான் நானே களத்தில் இறங்கி ஒரு ரவுடியை பேசி மயக்கி அவனை வர வச்சு அவனுக்கு காசெல்லாம் கொடுத்து எங்கள் சித்தியை அந்த மாதிரி நாசமனை வச்சு கொலை பண்ணோம் அப்படின்னு காயத்ரி சரி, ஜோதியும் சரி அவங்க வாயால் ஒத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸை என்கொயரி பண்ண வெங்கடேஸ்வரர் இருக்கல இன்ஸ்பெக்டர், அவர் கூடுதலாக இன்னொரு விஷயம் கூட சொல்கிறாரு. இதில் இந்த ஜோதியுடைய மகள் காயத்ரி இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த ஈஸ்வராவை மயக்கி அந்த மாதிரி பண்ண வைக்கிறதுக்கு வெறும் காசை மட்டும் கொடுத்து பண்ண வைக்கல, தன்னுடைய உடம்பையே அவர் கொடுத்து ஈஸ்வராவுன்ற அந்த ரவுடி கொடுத்து அவனை அந்த மாதிரி பண்ண வச்சுருக்காங்க அப்படின்னு அந்த இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. அப்போ ஒரு இன்ஸ்பெக்டர் 2014 இப்போ அவர் அந்த சிட்டியுடைய டிஎஸ்பியாக இருக்கார் இப்போ கரண்ட்டில். ஓகேங்களா? அவர் ஒரு இன்டர்வியூவில் இது எல்லாத்தையுமே தெளிவாக சொல்லியிருக்காரு. அந்த இன்டர்வியூடைய லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்டாச் பண்ணுறேன். உங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சுன்னா மறக்காமல் பாருங்கள். இது எல்லாமே முற்றிலும் நடந்த உண்மை. இந்த விஷயம் எல்லாம் வெளிவந்த பிறகு போலீஸ்காரங்க அதில் சம்மந்தப்பட்ட மொத்தம் 7 பேர், காயத்ரி, ஜோதியுடைய பையன், அதே மாதிரி ஈஸ்வர் ராவ், அவன் கூட வந்த இன்னும் 3 பேர், இப்படி மொத்தம் 7 பேர்த்த போலீஸ்காரங்க கைது பண்ணி கோர்ட்டில் ஆஜர் பண்ணுறாங்க. கோர்ட்டும் அந்த கேஸை என்கொயரி பண்ணி இதில் சம்மந்தப்பட்ட 7 பேத்துக்குமே ஆயுள் தண்டனை விதித்து அவங்கள உள்ள தட்டுறாங்க. ஓவராலாக இந்த கேஸில் பார்க்கும்போது நாராயணம்மா பண்ணதும் தவறு தான், பெரிய தவறு. தான் அக்கா கணவனை வளைச்சி போட்டு தந்திரமாக ஏமாற்றி சொத்தெல்லாம் ஏமாற்றி வாங்கிட்டு தான் அக்காவையே நடுத்தரில் விட்டாங்க. அவங்க பண்ணதும் மிகப்பெரிய தவறு. இத்தனையும் கூப்பிட்டு வச்சு கேட்கும்போது கூட கொடுக்கல. ஆனால் இதில் இந்த காயத்ரி, ஜோதி அவங்க 2 பேரும் பண்ணாங்க இல்லையா, அது முழுக்க ஏற்றுக்க முடியாதது ஒன்று. அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ வரைக்கும் கேள்விப்படாத ஒன்று. என்னதான் கோவம் இருந்தாலும், பழி வாங்குற உணர்வு இருந்தாலும், அவங்க நார்மலாக கொண்டிருந்தாங்கன்னா அது வேறு. ஆனால் 4 பேர்த்த வச்சு நாசமாக்க வச்சு அதை இவங்க பார்த்து என்ஜாய் பண்ணாங்க இல்லையா, அது இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதில்லை. அது மாதிரி பண்ணி யாருமே அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. வரைக்கும் இல்லை, ஒரு பெண்ணாக இருந்தால் யாருமே அதை பண்ண மாட்டாங்க. இவங்க பண்ணதை இவங்க என்னதான் நியாயப்படுத்தினாலும் அது மிகப்பெரிய குற்றம் தான். ஓவராலாக இந்த கேஸ் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இதில் ஜோதி, காயத்ரி அவங்க 2 பேரும் பண்ணது சரியா தப்பா, அதை பற்றின உங்களுக்கு கருத்து என்னன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே அந்த வீடியோடைய லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை பை.